السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அந்த ஏக இறைவனுடைய சாந்தையும் சமாதானம் ஒற்றாது பெருங்கருணை நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இதனுடைய நன்மை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மீண்டு நினைக்கமாகும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் ஏராளமான நற்காரியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு செய்து வருகின்றோம். அவ்வாறு செய்யக்கூடிய நற்காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு சில நற்காரியங்களை அல்லாஹ் நமக்கு எப்போது வாய்ப்பு தருகின்றானோ அப்போது மட்டும்தான் செய்ய முடியும். உதாரணமாக தர்மம் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தால் அதை பயன்படுத்தி நாம் தர்மங்களை நாம் செய்வோம். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜகாத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தால்தான் நாம் அதை செய்ய முடியும். அதுபோன்று பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடிய அடிப்படையில் அவர்கள் நம்மோடு இருக்கின்ற காலம் மட்டும் நம்மால் அந்த நற்காரியங்களை செய்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சில நற்காரியங்களை நாம் செய்தோம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நாம் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக செய்வதற்கு அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். தொழுகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு காலம் முழுவதும் அல்லாஹ் அது வாய்ப்பை கொடுப்பான். ஏராளமான சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி நாம் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று ஒரு உன்னதமான ஒரு நற்காரியம் தான் இந்த இஸ்லாத்தை நோக்கி பிற மக்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான் 104வது வசனத்தை சொல்லி காட்டும் போது, வல்தகும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நல்லவற்றை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். அவ்வாறு நாம இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்த இந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பிற மக்களிடத்திலே நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி என்பது நம் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட பொறுப்பாக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கின்றது. இப்படி இந்த காரியங்களை நாம செய்கின்ற நேரத்துல பலருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் போதும். நாம இந்த உலகத்துல ஏராளமான நற்காரியங்கள் நாம செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் நற்காரியங்கள் நம்மால் இயன்ற அளவிற்கு நாம செய்கிறோம். நம்முடைய அளவிலே இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்க விஷயங்களை பின்பற்றினால் போதும். இதை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது கிடையாது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. பல மக்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்களோ என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. ஒரு சமூகத்தில்
தீமையான காரியங்கள் இருக்கின்ற போது அதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதை தீமை என்று யாரெல்லாம் உணர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அல்லாஹ் சுமத்துகின்றான். சூரா அல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் 62வது 63வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில சொல்லி காமிக்கின்றான். வதரா கஸீரம் மின்ஹும் யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான் வஅக்லிஹிமுஸ் சுஹத் லபிஸ மா கானூ யஅமலூன். அதாவது அவர்கள் அதிகமான மக்கள் பாவமான காரியங்கள்லையும் பகைமையிலையும் அல்லாஹ் தடுத்தவற்றை உண்ணக்கூடிய விஷயத்துல அதிகமான மக்கள் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்கள் செய்தது மிக மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். லவ்லா யன்ஹாஹும் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் சுஹத் லபிஸ மா கானூ யஸ்னஊன். இது மாதிரி அதிகமான மக்கள் அந்த பாவமான காரியங்கள்ல விரைந்து செல்லும் போது இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் அறிஞர்களும் அவர்கள் செய்வதை விட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? பாவமான காரியங்கள் மூழ்கி இருக்கிறாங்கன்னு தெரியுது. அது மாதிரியான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியம் என்று தெரிகின்றது. அல்லாஹ் தடுத்தவற்றை உண்ணக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் தடுத்த காரியங்களையும் அவர்கள் விரைந்து செய்கின்றார்கள். இதையெல்லாம் தெரிந்திருக்கும் போது அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் இருக்கின்றார்களே, அந்த மக்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து அறிந்து இருக்கக்கூடிய அறிஞர்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? லபிஸ மா கானூ யஸ்னஊன். இவர்கள் செய்ததும் மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். யார் பாவமான காரியங்களை செய்கின்றார்களோ அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா ரொம்ப கெட்டது, அவர்கள் ரொம்ப கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்காம இருக்கிறாங்களே, தான் உண்டு, தன்னுடைய இபாதத் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு, தன்னுடைய செயல்பாடுகள் உண்டு என்று தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கின்றார்களே, இவர்கள் செய்ததும் மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு கெட்ட விஷயமாக எடுத்து சொல்றான். தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினை சொல்றானா இல்லையா? சனிக்கிழமை கூட்டத்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தவர்கள் குரங்குகளாக மாத்துறான. அது என்ன அர்த்தம்? யார் அந்த பாவமான காரியங்களை செய்யறாங்களோ, யார் அந்த தீமையை தடுக்காம இருக்கிறார்களோ அந்த ரெண்டு இனத்தாரையுமே அல்லாஹ் குரங்காக மாத்துறான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி பாக்குறான்னு சொன்னா தீமையான காரியத்தை தடுக்காமல் இந்த அழைப்புப்படி விஷயத்தில் நீங்க ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க, அலட்சியமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எப்படி பாக்குறான்னு சொன்னா ரொம்ப ஒரு கோபப்படக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்றான். அவ்வாறு நாம இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை நாம தடுக்கணும் என்று வருகின்ற போது பல பேர் பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை நாம சமூகத்துல செய்கின்ற போது ஏராளமான எதிர்ப்புகளை சந்திக்க நேருகின்றது, ஏராளமான பிரச்சனைகளை, ஏராளமான சோதனைகளை சந்திக்க நேருகின்றது. அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் அதற்கான அடிப்படையே அந்த ஒரு விஷயம்தான். ஒரு அழைப்பு பணி நாம செய்கின்ற போல சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை தடுத்து நன்மையை நாம ஏவ போறோம் அப்படின்னு சொன்னா நமக்காக பட்டு கம்பளம் எல்லாம் விரித்து வரவேற்க மாட்டாங்க. நமக்கு அதிகமான ஆதரவு இருக்கு என்று எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம்தான். பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழகாக எடுத்து சொல்றான். என்ன விஷயத்துக்காக எடுத்து சொல்றான்னு சொன்னா அதிலிருந்து நாம நிறைய படிப்பினையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுத்து சொல்றான். அதுல ஒரு அழகான ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நூஹ் என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 7வது 8வது வசனங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசிக்கிட்டே வர்றான். அவர்கள் தான் செய்த அந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்கிட்ட அப்படி எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கால ரப்பி இன்னி தஅவுத கௌமி லைலவ் வ நஹாரா. இறைவா, யா அல்லாஹ், நான் என்னுடைய சமுதாயத்தாரை இரவிலும் பகலிலும் நான் அவர்களை போய் நான் அழைத்தேன். என்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி எப்படி அழைக்கிறாங்கன்னு சொன்னா இரவிலும் பகலிலும் போய் நான் அழைத்தேன். பலம் எசிதுகும் துஆஇ இல்லா ஃபிராரா. நான் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு என்பது அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகின்றது. ரொம்ப வெறுப்பை அவர்களுக்கு மார்க்கத்தை விட்டு வெருண்டோடுவதை அவர்களுக்கு அதிகரித்தது. சும்ம இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா சும்ம இன்னி ஆலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா. என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர்கள் சொல்லக்கூடியதை கேட்க கூடாது சொல்லி அந்த கைகளை கொண்டு காதுகளை மூடிக்கொள்றாங்க, ஆடைகளை எடுத்து போர்த்தி கொள்றாங்க. அப்படி இருந்தாலும் நான் அவர்களை சப்தமிட்டு அழைத்தேன்.
அவர்களிடத்துல உன்னுடைய மார்க்கத்தை நான் பகிரங்கமாக எடுத்து சொன்னேன். பகிரங்கமாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தனித்தனியாக நான் சந்தித்து மிக மிக ரகசியமாக உடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றேன். எப்படி சொல்றாங்க சொன்னா, தனித்தனியாக சந்திச்சு பகிரங்கமா எடுத்து சொல்றாங்க, சத்தமிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா 900 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இதே பணி அவர்கள் தொடர்ச்சியாக செய்யறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அது எது அதிகப்படுத்துதுன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை விட்டு வெறுந்தோரோடு அதிகப்படுத்து, சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. இப்படித்தான் அழைப்பு பணியினுடைய எந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நபிமார்களும் இதே பாணியில எதிர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ணன் பெருமானார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்ததிலிருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். 23 ஆண்டு காலம் அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்கன்னு சொன்னா, அதை கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே வந்து நிற்கின்றார்கள். மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஹலா அல் பல்லஹு, நான் என்னுடைய தூது செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா என்ற கேள்வியை கேட்கின்றார். கூடியிருந்த அத்தனை மக்களும் நாம் ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பணியை நீங்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹும் அஷ்ஹது என்று அல்லாஹ்வை சாட்சியாக்கின்றார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறை சொல்லி காமிக்கின்றாங்க, இன்ன ரிசாலத்த வன் நுபுவத்த கது அன்கதஅத், தூதுத்துவமாக இருந்தாலும் நபித்துவமாக இருந்தாலும் இத்தோடு என்னோடு முற்று பெற்று விட்டது. ஃபலா ரசூல பஅதி வலா நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார், எந்த ரசூலும் வரமாட்டார். பல்லிகு அன்னி வலவாய், என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சொன்னா, இந்த மார்க்கத்தில் சத்திய கொள்கையில் அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் இணை கற்பிக்க கூடாது என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம். மார்க்கத்தில் ஆகுமான காரியங்கள் எது, ஆகாத காரியங்கள் எது, பலவற்றை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஏராளமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அனைவரையும் பார்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவாய், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிற மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று எல்லாரையும் ஒரு பொறுப்பாளராக ஆக்கியிருக்கிறாங்க. சொன்னா, இன்றைக்கு மார்க்கம் குறித்து ஏராளமான விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதை குறித்து பிற மக்களிடம் எடுத்து சொல்லணுமா இல்லையா? சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏராளமான வழிகேடுகள், ஏராளமான மார்க்கத்தில் இல்லாத விதத்துகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அப்படியே போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏராளமான சமூக தீமை இருக்கின்ற நேரத்துல நாம் நம்முடைய மார்க்கத்தை நம்மளவில் பின்பற்றி கொண்டால் போதும் என்ற எண்ணம் உடையவர்களாக இன்றைக்கு நம் சமூகத்தில் பலருடைய நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் இதில் ரொம்ப ரொம்ப நாம அலட்சியமாக இருக்கின்றோம். தாவா பணியில நாம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் முழுமையாக நிறைவேற்றணும். தொழுகை விஷயத்துல சரியாக இருக்கிறோம், நோன்பு நோக்கிற விஷயத்துல சரியாக இருக்கிறோம், இன்ன பிற விஷயங்களை சரியாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் சில விஷயங்களை இது மாதிரி மார்க்கத்திற்காக வேண்டி சில சிரமங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருக்குடையாக கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை, காலத்தை அல்லாஹுடைய பாதையில சமூகத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று வருகின்ற போது இதுவெல்லாம் நமக்கு தேவை இல்லை என்று நாம் விலகுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், காப்பா, இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் மார்க்கத்துல முழுமையா உள்ளது. அல்லாஹ் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? மார்க்கத்துல நீங்க முஸ்லீமாக இருக்கிறீங்களா, முழுமையா உள்ள வாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிலை இருக்கக்கூடாது. இயன்ற சில காரியங்களை செய்வது, சில காரியங்களை நாம் புறக்கணிப்பது என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துல முழுமையாக நாம் அங்கம் வகிப்போராக ஒருபோதும் நாம் ஆக மாட்டோம். அதற்கு என்ன காரணங்கள் சொல்லாலும் சரிதான். அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, அந்த எண்ணம் இருக்கின்றது, பல உரைகள்ல கேட்கத்தான் செய்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் பயணிக்கின்றோம் என்று நாம் சொல்லுவோம்னு சொன்னா, நாம வைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு கோரிக்கைன்னு சொன்னா, திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பாருங்கள். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, எத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று நாம அந்த வரலாற்றை நாம் எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு இருக்கிறது ஒரு சிரமமா என்ற ஒரு கேள்விதான் வரும். ஏராளமான சிரமங்கள், ஏராளமான விஷயங்கள் அதில் இருந்தாலும் கூட அனைத்தையும் நாம் தாங்கிக் கொண்டு அதிகமாக எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பணிதான் இந்த அழைப்பு பணி.
அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் சிரமம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிரமங்கள் நீக்குவதற்காகத்தான் அல்லாஹ் இடத்துல உதவி தேடணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இடத்திலே உதவி நாம் அதிகமாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னோட திருமறை குர்ஆன்ல அதிகமாக பதிவு செய்யறோம். திருமறை குர்ஆன்லயே அதிகமாக ஒரு நபியினுடைய வரலாற்றை எடுத்து பேசியிருப்பான்னு சொன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லலாம். அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த தூதுத்துவ பணிக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கின்றான். போய் சொல்ல போறது யாரு அப்படின்னு சொன்னா, ரப்புக்குமுல் ஆலா என்று மார்தட்டக்கூடிய ஒருத்தன், ரொம்ப கொடுங்கோலா இருக்கக்கூடிய பிறவனிடத்திலே போய் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். தாஹா என்ற அத்தியாயத்துல 24 தொடர்ச்சியான வசனங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுஹப் இலா ஃபிரஅவு இன்னஹு தகா, மூசாவை அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் இருவரையும் அல்லாஹ் பார்த்து சொல்றான், நீங்கள் பிறவனிடத்திலே செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான். பிறவனை பத்தி மூசாவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலனாக இருக்கின்றான், எப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரன் என்று தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட இந்த காரியத்திலிருந்து பின்வாங்குவதற்கான வார்த்தைகளை சொல்லவில்லை. அழகான முறையில் தன்னுடைய ரப்பிடத்திலே பேசுகின்றார்கள். கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, இறைவா என்னுடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி விரிவுபடுத்து, என்னுடைய இந்த காரியத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் லேசாக்கி விடு, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு. ஏன்னு சொன்னா மூசா நபியால சரியாக பேச வராது. காரணம் சொன்னா அந்த காரணத்தை சொல்லாம தானே. ஆனால் அல்லாஹ் எடுத்துட்டு எப்படி பிரார்த்தனை செய்யறான்னு சொன்னா, நான் எடுத்து சொல்றேன். ஏன்னு சொன்னா சொல்லக்கூடியது எஜமான், நான் அவனோட அடிமை. சொன்னா கண்டிப்பா கேட்டுதான் என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். அதனால அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, எனக்கு இது மாதிரியான சிரமங்கள் இருக்கு யா அல்லாஹ். தன்னுடைய சிரமத்தை அப்படியே எடுத்து சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்து, என்னுடைய காரியங்கள் உள்ள எல்லா சிரமங்களையும் லேசாக்கி விடையா அல்லாஹ், என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு, அப்போதுதான் நான் சொல்வதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். எதிர்த்த இருக்கிறவங்க நான் சொன்னா என்ன, நான் பேசுனது புரியணுமா இல்லையா, அது மாதிரி என்னுடைய வாயுடைய தன்மை இருக்கு, இந்த சிரமங்களை எல்லாம் நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். நாம இன்றைக்கு இந்த தாவா பணியில, அழைப்பு பணியில இருக்கக்கூடிய நேரத்துல அதை செய்வதற்கு நம்ம சில தடங்கள், இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல கையேந்தணும். நான் கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. நான் ஒருவேளை இதை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் உன்னுடைய கேள்வியிலிருந்து என்னால் தப்பவே முடியாது ஒருபோதும். சனிக்கிழமை கூட்டத்தாறுல நாம் பெற வேண்டிய ஒரு படிப்படை என்னன்னு சொன்னா, அந்த மக்கள் போயிட்டு இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா 3 சாராராக அல்லாஹ் பிரிக்கிறான். அதுல இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாராரை பார்த்து நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் அழிக்கவிருக்கிறான் அவங்க அல்லாஹ் நிச்சயமா அழிக்கத்தான் போறான். ஏன்னா பாவமான காரியங்களை செய்யறாங்க, அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யறாங்க, அல்லாஹ் அழிக்க போறான்றது உறுதியாயிடுச்சு. அல்லாஹ் அழிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையாக தண்டிக்கவிருக்கின்ற இந்த மக்களிடத்திலே போய் நீங்க ஏன் போய் எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய மார்க்கத்தை பார்த்து நீங்க பாட்டுக்கு போகக்கூடாது என்ற கேள்வி வைக்கும் போது இந்த மக்கள் அவர்களை பார்த்து ஒரு அழகான பதிலை சொல்கின்றார்கள். ஏன் நாங்க எடுத்து சொல்றோம் தெரியுமா, அவன் தான் பாவத்தை செய்யறான், நாங்க ஏன் அவனை எடுத்து நம்ம தடுக்கிறோம் தெரியுமா, இந்த விஷயத்தை நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எங்களால் தகுந்த ஒரு பதிலை எங்களால் சொல்ல முடியாது என்ற விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. நாங்க செஞ்சாதான் அல்லாஹ்விட தப்பிச்சுக்குவோம், அப்படி நாங்கள் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்விக்கணையிலிருந்து எங்களால் ஒருபோதும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தையும் வந்து அல்லாஹ் எடுத்து பதிவு செய்யணும். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க. நாம தொடர்ச்சியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் சம்பந்தமாக நாம் அழகான முறையில் கொள்கை உறுதியோடு இருக்க வேண்டும். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக இஸ்லாத்திற்குள் உள்வந்து எல்லாவற்றையும் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்கின்றோமோ அதை நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் யாரெல்லாம் அது குறித்து உதாசீனப்படுத்துவர்களாக இருக்கின்றார்களோ, அது குறித்து எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கின்றார்களோ, அந்த மக்களிடத்திலே போய் தினமும் நாம் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏராளமான சமூக தீமைகள் நாம வாழக்கூடிய பகுதிகளில் பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தாரில் இருப்பாங்களா இல்லையா, நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்களா இல்லையா, உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏராளமான மக்கள் முஸ்லிம்களாக இருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா. அல்லாஹ் நமக்கு அருக்குடையாக காலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான், இந்த 2 காரியங்களை செய்தவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும்
நஷ்டத்துலதான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுறானா? எந்த நஷ்டத்தை அல்லாஹ் சொல்றான்? மறுமையினுடைய நஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் பேசுறானா இல்லையா? இப்ப நிரந்தரமான அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காகத்தான் நாம் வாழ்கின்றோம். அந்த நிரந்தரமான மறுமையினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு சோனத்தை கொடுக்க வேண்டும். நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் அந்த சோன பூஞ்சோலைகளிலே நிம்மதியாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரியான காரியங்கள்ல மிக மிக விழிப்புணர்வு உடைய மக்களாக இருக்க வேண்டும். தவறவிட்ட காலங்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டு அதற்கும் சேர்த்து நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த பணிகளை நம்மை இணைத்துக் கொண்டு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஏற்படுத்த முடியும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் நாம் எவ்வாறு தொழுகைகளில் இன்ன பிற விஷயங்களில் எல்லாம் நற்காரியங்களில் ஆர்வம் செலுத்துகின்றோமோ அதை விட மிக மிக அதிகமாக இந்த தாவா களத்திலே என்னுடைய பங்களிப்பும் இருக்கின்றது, என்னுடைய பொறுப்பும் இருக்கின்றது என்பது என்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இந்த அழைப்பு பணி என்ற விஷயத்தில் தெளிவான ஒரு சிந்தனை உடையவர்களாக பயணிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகைகளிலும் உதவி புரிவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த ஜமாத்தின் மூலமாக நம்மால் இயன்ற அளவிற்கு ஏராளமான தாவா பணிகளை செய்து வருகின்றோம். இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வேற எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், இது எந்த விதமான ஒரு பாய்தாவும் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்த்து இந்த காரியங்களை நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் செய்து வருகின்றோம். இப்ப நாம ஆரம்ப காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த ஒரு விஷயத்தின்படி நாம என்ன பண்ணோம், ஒரு அசத்தியத்துல மூழ்கி இருந்தோம். அதே அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு இல்மை கொடுத்தான். இந்த சத்திய குழுக்கு நாம ஏற்றுட்டு உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல அல்லாஹ் சொல்லி காட்டியபடி முழுமையாக நம்முடைய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஏராளமான நற்காரியங்களை செய்யக்கூடிய வகையில ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான செயற்திட்டங்களை நம்ம ஜமாத்தின் மூலமாகவும் நாம் அறிவித்து செயல்முறைப்படுத்தி வருகின்றோம். இன்றைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக 10 மாத கால செயல் திட்டத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை கொண்டு பிற மக்களிடத்திலே கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று பேசும்போது வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை என்னுடைய நெருங்கிய தோழராக நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொல்லி காமிக்கின்றான். இந்த விஷயத்தை பற்றி நாம சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா பள்ளிவாசல்கள்லயுமே பேசப்படும். எப்ப பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் வர வேண்டும். அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய குடும்பத்தாருடைய தியாகங்கள், இந்த மார்க்கத்திற்காக அவர் செய்த இன்ன பிற விஷயங்கள், அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார் என்று சொல்லி அவர்களுடைய தியாகங்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி ஹஜ்ஜி பெருநாள் வர வேண்டும் என்று இந்த சமூகம் மாற்றப்பட்டு இருக்கின்றது. ஹஜ்ஜி பெருநாள் தினத்துல மட்டும்தான் பேசப்படும். அதுக்கடுத்து இப்ராஹிம் நபியை பத்தி பேசணும்னா அடுத்த ஹஜ்ஜி பெருநாள் வரும். இந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது. அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா தினங்களிலும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்மாதிரிகள் புதைந்து கிடக்கின்றன. அது காரணத்திற்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் பி இப்ராஹிம வல்லதீனமாகும், இப்ராஹிம் இடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார். இது காலூலி கௌமியும் ஒமிமா இன்னா புராவு மின்கும் ஒமிமா தாகுதுன மின்தூனில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும் என்ற இந்த ஓரிரை கொள்கைக்கு வருகின்ற வரை நீ வேற நான் வேற என்று அந்த ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வசனத்தை பேசி காமிக்கின்றார். அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதரிடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்குன்னு அவரை பார்த்தால் போதும். அப்படி எல்லா நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உட்தலைப்பின் கீழாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம் சமூக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
இப்ராஹிம் நபியினுடைய வழியில் நின்று நாம் இந்த ஓரிரை கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த செயல் திட்டத்தை எடுத்து நாம் பயணிக்கின்றோம். இந்த மாதம் முடியக்கூடிய இந்த டிசம்பர் மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனைகள் என்கின்ற தலைப்புல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாங்க, அதுலேயும் ஏராளமான முன்மாதிரி இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் குறித்து அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள். என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. சிலை வணக்கத்திற்கு எதிராகத்தான் பிரச்சாரமே செய்யறாங்க. ஏன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹ் நாடு நான் சொன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கியும் புரட்டுவான், அவன் நாடு நான் இஸ்லாத்திற்கு எதிராகவும் புரட்டுவான். அவனுடைய கைகள் இருக்குது என்பதை விளங்கி இருக்கணுமா இல்லையா? இப்படி எல்லா விஷயத்தையும் குறித்து இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார். ஏராளமான பிரார்த்தனை. அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வளரக்கூடிய இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் உள்ளிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு வீட்டுல கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அப்படின்னு சொன்னா ஏராளமான சைத்தானி சிந்தனை, ஏராளமான முசீபத்துகள். டிவியை திறந்தா அதுல ஆபாசம், தொலைக்காட்சிகள் மட்டும் இல்லாம இன்றைக்கு செல்போனு சும்மா சர்வசாதாரணமா நினைக்கிறோம். நம்ம பிள்ளை ஏதோ உட்கார்ந்து அழகான முறையில ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது, நம்ம பாட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ரீல்ஸ் என்ற விஷயத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை விதைக்கக்கூடிய காரியங்கள் இருக்குதா இல்லையா? அதிலிருந்தெல்லாம் வளரக்கூடிய இளைமுறையை பாதுகாக்க வேண்டும். நாளை உருவாகக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஏகத்துவ எழுச்சிமிக்க ஒரு சமுதாயமாக எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களுக்கு எதிராக களம் கண்டார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த செயல் திட்டத்தை கையில் எடுக்கணும். நம்முடைய மக்தப் மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அழகான முறையில அதனுடைய துவாக்களை சொல்லி கொடுத்து அந்த அர்த்தத்தோட சேர்த்து அவர்கள் சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்ல சொல்ல உள்ளம் அப்படி எப்படி பண்படும் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் போல என்று பண்படுமா இல்லையா? அதுக்காக வேண்டித்தான் நாம் உங்களிடத்துல வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கை என்று சொன்னா, சகோதரர்களாக தாய்மார்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் இந்த மக்தப் மதரசால படிக்கல அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து அழகான முறை சேர்த்து விடுங்க. நீங்க சேர்த்திருக்கீங்க, உங்களோட உறவினருடைய பிள்ளைகள் படிக்காம இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்க எடுத்து சொல்லி, இதெல்லாமே ஒரு அழைப்பு பணி தானே. எடுத்து சொல்லி அழகான முறையில் நம்முடைய மக்தப் மதரசால கொண்டு சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளை உருவாகக்கூடிய சமூகத்தை அழகான ஒரு பண்பட்ட ஒரு சமூகமா உருவாக்க முடியும். அதில் நம் அனைவருக்கும் பங்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.